ஸோ மகர ராசிக்கு முதல்ல சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். மகர ராசி இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இந்த வருடம் கிடைக்கும். அது ஏன்னா சிவபெருமான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங் தான். இவங்க எதிர்பார்த்ததே அந்த ஃபேமிலி சப்போர்ட் தான். அது இருந்தா நான் எதை வேணா ஜெயிச்சிருவேன். அந்த இமோஷனல் சப்போர்ட் பாண்டிங் எனக்கு வேண்டும் அதுக்காக நிறைய சிவபெருமான் வழிபாடு செஞ்சிருந்தாலும் சரி, பூஜைகள் வேண்டுதல்கள் எது பண்ணிருந்தாலும் அந்த பிளெஸிங்ஸ் இந்த வருடம் அவங்களுக்கு உண்டு. சில பேர்லாம் ஒரு நல்ல ஃபேமிலி அமைச்சிக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அண்ட் அது அது வந்து ஃபேமிலிக்கான ஒரு வாழ்க்கை, தன்னுக்கான ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு. அதுல வந்து அவங்க யாருன்றதை டிஸ்கவர் பண்ணணும், வெளியே வந்து அதை தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க சோல் பர்பஸ் என்னன்றது தெரியணும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது இவங்க டெய்லியும் சிவபெருமானை நினைச்சு மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது டெய்லி அவங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல அவங்க தியானம் பண்ணும் போது தன்னைத்தானே உணர்தல், தன்னை யார் என்று உணர்வாங்க. அண்ட் அவங்க அந்த ஃபேமிலிக்கோ இல்லை உலக மக்களுக்கோ சொசைட்டிக்கோ என்ன பண்ணணுன்றது உணர்வாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டிஸ்கவர் ஆகும். அது இந்த வருடம் அவங்களுக்கு அது டிஸ்கவர் ஆனால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் அவங்களால அதை சார்ந்த விஷயங்களை சாதிக்க முடியும். ஒரு ஸ்டெப் அடி எடுத்து முன்னோக்கி போக முடியும். அதனால இந்த விஷயங்கள், இந்த தியானம்ன்ற ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும் அப்படின்றதும் அண்ட் அவங்களுக்கு தேவையான அதற்கான ஒரு ஃபேமிலி இமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும். அதற்கான பிளெஸிங்ஸும் இருக்குன்றது தான் இந்த வருடத்துக்கான அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு.